ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் எடுத்துகிட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுமே பார்த்திங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தாதவங்க, நெய் பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மிதமான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்க அப்படின்னா 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் எதுக்கு அப்படின்னா பிரியாணிக்கு ஏலக்காய் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பின்ன நம்ம எப்பவும் போடுற மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டு நல்லா ஓரளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வதங்கி வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ரெடிமேடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பச்சைத்தன்மை போனதுக்கு வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆனியன் வந்து நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 1 ஆனியன் போதும். நான் ஸ்மால் சைஸுங்காட்டி 2 ஆனியன் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து மசாலா ஐட்டம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மசாலா ஐட்டம்ஸ் உள்ளே இறங்காமல் நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து பிரியாணி செய்யும்போது பிரியாணி மசாலாவை நிறையா போட்டு செய்வோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தொண்டை எரியிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளமெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் பிரியாணி மசாலாவை கம்மி பண்ணிவிட்டு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. ஓகேங்களா? தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா இலை இதெல்லாமே நான் வந்து அரை கட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எப்போவுமே இந்த ரெண்டும் கொஞ்சம் நம்ம அதிக அளவில் போடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி பண்ணுறோம். இது நல்லா சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தயிர் வந்து சேர்ப்போம். ஓகேங்களா? தயிர் பின்ன வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். நீங்கள் தயிர் சேர்த்தாதவங்க வந்து லெமன் வந்து 1 லெமனாக சேர்த்திக்கிங்க. தயிரும் சேர்த்துறோம் அப்படின்னா அரை லெமன் பிழிஞ்சால் போதும். அரை லெமன் பிழியும் போது லெமனை மட்டும் பிழியாமல் அந்த தோலோடு சேர்த்து பிழிஞ்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து அதுலேயே வந்து ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம உள்ளே போடுவோம். இந்த மஷ்ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா எல்லாமே உள்ளே இறங்குற மாதிரி எல்லாமே சேர்த்து கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பதத்தில் வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ வந்து நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 கப் வாட்டர் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓகேங்களா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா விடுங்க. விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உப்பு பற்றிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து உப்பு கரிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரியாணிக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரைஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே போட்டு நல்லா
கிளறி விட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குக்கர் வந்து மூடி வைங்க. ஓகேங்களா? குக்கர் வந்து நீங்கள் விசில் போட்டு மூடி வச்சோன்னையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு உடையாது, நல்லா வந்து துதியாக நல்லாவே வந்திருக்கும். இந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நார்மல் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணணும் தெரியுங்களா, அந்த ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதே நீ வந்து இங்கே பிரியாணி ரைஸோ அல்லது வந்து சீரக சம்பா ரைஸோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கப் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது நம்ம சாப்பாட்டு அரிசிங்காட்டி நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அந்த டிஷ் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.